பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இதை நாம் ஆயத்த நாள் என்று சொல்லுவோம். இந்த ஆயத்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம், அதனுடைய 24ஆம் வசனம். சாம்ஸ் 68:24. தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் நாம் கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதுக்கு நம்மை இந்த நாளில் ஆயத்தப்படுத்துவோம். தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய நடைகளை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் நடந்து வருகிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். ஆமென். பரிசுத்தவான்களாகிய தேவ பிள்ளைகள் சபையிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கும்போது கர்த்தர் அங்கே நடந்து வருகிறார். 3.5 வருட காலம் இயேசு கிறிஸ்து ஜனங்களை தேடி தேடி நடந்தார். அந்த பாதங்கள் ஒவ்வொரு ஊராக, கிராமங்களாக, வீடுகளாக தேடி தேடி நடந்து சென்று குஷ்டரோகிகளை சுகமாக்கியது. கண்ணு தெரியாதவர்களுக்கு அவர் பார்வை கொடுத்தார். அவர் சப்பானிகளை நடக்க வைத்தார். மனது நிம்மதி இல்லாதவர்களுக்கு சமாதானம் கொடுத்தார். திக்கு தெரியாதவர்களுக்கு திசை காட்டினார். ஏன், மரித்து 4 நாட்களாகி அழுகி போகிற சூழ்நிலையில் இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் அவர் தேடி தேடி போய் செஞ்சது. ஆனால் இந்த நாளில் அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவராய் தேவ சபையிலே அவர் பரிசுத்தவான்களின் மத்தியிலே நடந்து வருகிறார். அமேன், அமேன். நம்ம அந்த கூடி ஆராதிக்கிற வேளையில் நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, உங்கள் நடைகளை நான் பார்க்கணும். அவர் சொல்லுகிறார், எங்கே தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறாங்களோ அவர்கள் நடுவில் உலாவி வர்றார். நீங்கள் சபை ஆராதனையில் அந்த வல்லமைக்காக காத்துருங்க. நீங்கள் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சோர்ந்து போய் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? வருகிற ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சபையில் நம்ம எல்லோரும் கூடி வந்து ஆராதிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் உங்களை தொட்டு சுகப்படுத்தி பலப்படுத்தி விடுதலையை கொடுப்பார். அந்த நடைகளுக்காய் காத்திருங்கள். அந்த நடைகளோடு கர்த்தர் வருகிறாரே. ஆமாண்டவரே, பரிசுத்த ஸ்தலத்திலே என் தேவனும் என் ராஜாவும் நடந்து வருகிறத நான் பார்க்கணும். சபையில் வேறு எதையும் பார்க்காதீங்க. மனுஷனை, பக்கத்தில் வர்றவங்களை, பார்க்குறவங்களை எதையும் பார்க்காதீங்க. எந்த காரியத்தையும் வைக்காதீங்க. என் தேவனுடைய நடைகளை நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். அந்த வாஞ்சைக்காக ஆயத்தப்படுங்க. நாளைய தினத்தில் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம கூட போகிறோம். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க சாரோன் பெந்தேகோஸ்தே சபைக்கு 5, 7, 9 3 ஆராதனைகளுக்கு காலையில் வாங்க. மாலையில் 6:30 மணிக்கு வாங்க. கூடி ஆராதிக்கும் போது, தேவனுடைய பாடல்களை பாடும்போது, பிரசங்கங்கள் கொடுக்கப்படும் பொழுது அந்த நடைகளையே யோசிங்க. கர்த்தர் நடந்து வர்றார். பாருங்கள், எப்படி நாயின் ஒரு விதவைக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த கிராமத்து வாசலுக்கு திரும்புகிற நேரத்தில் இயேசு வந்து நின்றாரே. கொஞ்ச நேரத்தில் அந்த மகனுடைய சடலம் அடக்கம் பண்ண போகுது. கொஞ்சம் நேரம் தாழ்ந்து வந்திருந்தா கூட ஏமாற்றம்தான். ஆனால் சரியான நேரத்தில் அந்த ஒரு விதவைக்காக இயேசு வந்தது போல உங்களுக்காக, உங்களை தேடி கர்த்தர் தேவ சபையிலே எழுந்தருளுவார். உங்களுக்காக உலாவி வருவார். ஆவியின் அபிஷேக நேரத்திலே அவர் சுற்றி வருவார். அவரை பிடித்து கொள்ளுங்கள். அந்த நடைகளுக்காய் காத்திருங்கள். உங்களுக்கு கர்த்தர் சபையின் நடுவிலே விடுதலையை தருவார். பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் எழுந்தருளுவார். வாருங்கள், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் நடந்து வருகிற நடைகளை காண, எங்கள் மத்தியிலே உலாவி வருகிற நடைகளை காண நாங்கள் ஆயத்தமாகிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் ஒப்பு கொடுத்து, ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிக்க உம்முடைய ஸ்தலத்துக்கு நாங்கள் வருகிறோம். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருகிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தும். ஒருவரும் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு எல்லோரும் வந்து உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் கண்டு அந்த நடைகளிலே காணப்படுகிற கிருபைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தூரத்தில் இருக்கிறவர்களும் தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட நல்ல ஆவிக்குரிய சபைகளுக்கு சென்று இந்த நடைகளை காண கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில்
கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவ சபையிலே நாம் காணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.